வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி கைது. 5 மாடி கட்டடத்தை கைப்பற்றியது சிஐடியினர். பாராளுமன்ற வளாகத்திற்குள் ஊடுருவிய நபர். அஞ்சல் ஊழியர்களின் சீட்டைக்கு செக் வைத்த தபால்மா அதிபர். தொடர்ந்தும் விரிவான செய்திகள். ஒற்றனின் ரகசிய குறிப்பு. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் மறுசீரமைப்பு அவசியம். பெற்றோரின் அரசியல் பெருமையை பேசிக் கொண்டிருப்பது பிரயோசனமற்றது. அரசாங்கத்தின் பலவீனத்தால் வெவ்வேறு அரசியல் சக்திகள் தமது தவறுகளை திருத்திக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறான சூழலில் பெற்றோரின் அரசியல் பெருமையை பேசிக் கொண்டிருப்பது பிரயோசனமற்றது. எனவே மாற்று அரசியல் சக்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி வலுப்பெற வேண்டுமெனில் கட்சிக்குள் மறுசீரமைப்புகள் அத்தியாவசியமாகின்றது. சில அரசியல் குழுக்கள் சதித்திட்டங்களூடாக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றன. ஆனால் மாற்று அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய ஐக்கிய மக்கள் சக்தி அந்த பொறுப்பை மறந்து செயற்படுகின்றமை கவலைக்குரியதாகும். கட்சியின் தலைமைத்துவத்துடன் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் இதனை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். கட்சியின் தலைமைத்துவத்திற்கும் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் இதனை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். பெற்றோரின் அரசியலை மக்களிடம் கூறி அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழல் தற்போது நாட்டில் இல்லை. ஆனால் அரசியல் விளையாட்டுகளும் டீல்களும் இன்றும் இருக்கின்றன. அவற்றினூடாக நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர். அன்று ரணில் சஜித் இணக்கப்பாட்டுடன் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்று நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு சென்றிருக்க முடியும். பதவி மோகத்தினாலேயே கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது. கட்சியில் யார் இருக்க வேண்டும், யார் விலக வேண்டும், யார் விலக்கப்பட வேண்டும் என்பதை பெயர் குறிப்பிட்டு கூற முடியும். எனக்கு எந்த பயமும் இல்லை. தொடர்ச்சியாக கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என நான் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றேன். அது இடம்பெறவில்லை என்றால் எந்த வழியிலேயும் அதற்கான அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டிருப்பேன். இவ்வாறு கூறுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சமித்த விஜயஸ்ரீ. அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்தபோது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தி லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டனுக்கு அரசு நிதியை பயன்படுத்தி விஜயம் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க